குணால் சார், இப்போ நேற்றைய அந்த பொருளாதார ஆய்வறிக்கையின் போது பல விடயங்களை குறிப்பிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருந்தாங்க. அதுல ரயில் கட்டமைப்பு விரிவாக்கத்தை பொறுத்தவரையிலும் 10 விழுக்காடு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொன்னாங்க. இருந்தாலும் கூட இந்த ரயில் பெட்டி என்ஜின் உற்பத்தி என்பது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ரயில் போக்குவரத்து பத்தி நம்ம பேசும்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியாக ரயில் விபத்துகள் நம்ம சமீப காலமா அதிகரிச்சிருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. போதிய கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அவங்க அறிவிப்பும் அதே தான் பிரதிபலிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு பட்ஜெட் என்பது ஒரு திட்டம். அந்த திட்டத்திலே நாம் செலுத்தக்கூடிய முதலீடுகள் எதை நோக்கி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இருக்கும். எது இம்பார்ட்டன்ட், எது ப்ரையாரிட்டின்னு பார்த்திருக்கணும். இப்ப ஒரு ரயில்வேனுடைய கட்டமைப்பை பார்க்கும் பொழுது முதல் ப்ரையாரிட்டி என்ன? சேஃப்டியாகத்தானே இருக்க முடியும். இரண்டாவது ப்ரையாரிட்டி என்ன? வசதி வாய்ப்புகள் தான் இருக்க முடியும். மூன்றாவது என்ன இருக்க முடியும்? கட்டமைப்பு அல்லது ப்ராஃபிட்டபிள் ஆபரேஷன் அல்லது குறைந்த செலவிலே அதிக தூரத்தை சென்றடையும் சாமானிய மக்களுக்கு உண்டான வாய்ப்புகள். இவை தானே இருக்க முடியும். பணம் உள்ளவர்கள் விமானத்திலே தானே செல்கிறார்கள். பணமற்றவர்கள் தானே ரயில செல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. அப்ப ஆத்ம நிர்பர் ஸ்கீமு கீழே நம்ம வந்தே பாரத்தை கொண்டு வந்து பணத்தை அதிகரித்து விட்டோம். ஆனால் செல்லும் தூரத்தினுடைய நேரத்தை குறைத்து விட்டோமா? இன்றைக்கும் பெங்களூர் செல்வதற்கு 5 மணி நேரம் தான் பிடிக்கிறது. ஆனால் காசு அந்த ட்ரெயினுக்கு கொடுக்க வேண்டிய வசதி 3 மடங்காகி விட்டது இல்லவா? அப்போ அவனவன் 500 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்க பாக்குறோம். இந்த பக்கத்துல நம்ம வெறும் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதையே ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு பக்கம் விபத்துகள் எந்த நேரத்திலும் நடந்து விடலாம் என்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஸ்பீட அதிகரிக்கல, சாமானிய மக்களுடைய பயன்பாட்டை அதிகரிக்கல. எப்படி நம்ம எந்த விதத்துல நம்ம இதை மாற்றி அமைத்திருக்கோம், கட்டமைத்திருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். டயர் 2, டயர் 3 சிட்டிஸை இணைப்பதற்காகத்தானே ரயில்வே பயன்பட வேண்டும். அனைத்து நகரங்களிலும் மாநிலங்களிலும் நம்மளால ஏர்போர்ட்டை நிர்மிட முடியாது. ஆனால் ஒரு சின்ன குக்கிராமத்திற்கு கூட ரயில் நின்று செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது தானே. அப்ப சாமானிய மக்களின் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரயில்வேயை நாம் பணம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரயில்வேயாக மாற்றி அமைத்து அந்த பயன் உள்ளவர்கள் நமக்கு லாபத்தை ஈட்டி தருவதாக நாம் பெருமை அடைந்து கொண்டால் அது எப்படி ஒவ்வாகும்? இத மாதிரி தானே ஒவ்வொரு விஷயத்திலும். அதைத்தான் நேற்று 4 முறை அவருடைய அறிக்கையிலே பொருளாதார வல்லுநர் என்ன சொன்னார்? கெட் அவுட் ஆஃப் த வே அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார். அதாவது நாட்டினுடைய வளர்ச்சி பாதையில் குறுக்கிடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றதுதான் அவர் சொல்ல வர்ற விஷயம். அது சுகர் கோட்டட் வேர்ட்ஸ். வார்த்தைகளின் பின் உள்ள அழுத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாடு இன்றைக்கு எங்களை போன்ற ஒரு சிறு தொழில் முனைபவர்கள் எந்த நேரத்துல எந்த நோட்டீஸ் வரும் என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். சிறு குறு தொழில் முனைபவனை ஒரு நாட்டினுடைய அமைப்பிற்கு இன்றியமையாதவன் என்று பார்ப்பதை விட்டுவிட்டு ஒரு திருடனை போல பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை. பேப்பரை திறந்தால் ஆக்ஷன் சேல் நோட்டீஸ், வங்கியினுடைய கடனை கட்டவில்லை என்ற நோட்டீஸ், கழுத்திலே கத்தியுடன் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சார், உங்கள் கருத்துக்களை இருக்கிற உங்க கோபத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கப்படுவதில்லை, போதிய கவனிப்பார் என்று இருக்கிறது துறை. அந்த துறை என்றது இங்க MSME செக்டரை பற்றி சொல்லியிருக்கேன். மிக தெளிவாக உங்கள் கருத்துக்களை புரிந்து கொள்ள முடிகிறது.